Good evening, Plehal. Good evening, Miss. Good evening, Miss. Good evening, Miss. Right, okay, நாங்க start பண்ணுவோமா? Yes, Miss. Yes, Miss. Okay, நாங்க நாலாவது லெசன் முடிச்சிட்டோம் அப்படித்தானே? அதுல ஒர்க் புக் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல எத்தனாவது கேள்வி பார்த்து இருக்கிறோம்? Miss, activity 4.2 ல முதலாம் கேள்வி பார்த்தனாங்க மிஸ். Right, activity 4.3 பார்க்கணும். activity 4.3 2 பார்த்துட்டோமே? ரைட், அந்த பாயிண்டர்ஸ் பார்த்தோம். 3, right. முதலாவது கேள்வி, type of keys that can be seen on the keyboard are illustrated here. Write these examples for each type of keys. Right? முதலாவது பேஸ் என்னது? A என்றா என்னது? B என்றா என்ன? C என்றா என்ன? D என்றா என்ன? E என்றா என்ன? அந்த குரூப் ஆஃப் கீஸ் எப்படி நாங்க சொல்றோம்னு சொல்லித்தான் இந்த கொஸ்டின் பீரியட். சரியா? இது நாங்க நோட்ஸ்ல பார்த்தோம்னாங்க தானே? சும்மா சொல்லுங்க பாபம். ஏ எப்படி சொல்லுவோம் நாங்க? யாரு? சோபிதன் சொல்லுங்க பாப்போம். Yes, Miss. நம்ம ஏ அண்ட் இருக்கு தானே? ஓ, அதுல இருக்கிற கீஸ் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க பாப்போம். என்ன குரூப்புக்குள்ள இருக்கிற கீஸ் என்னென்ன இருக்கு? Miss, center key. என்ற கீ, Capital letters key. லெட்டர்ஸ் கீ, கேப் கீ இருக்குது, கேப்ஸ் Caps லாக் lock இருக்கு. key. இந்த மாதிரியான என்னென்ன கீஸ் இதுக்குள்ள இருக்கு, இந்த குரூப் ஆஃப்க்குள்ள என்னென்ன கீஸ் இருக்குன்னு சொல்லி எழுத போறீங்க. ரைட், முதலாவது ஏக்குள்ள எழுதியாச்சு. ஏல இருக்கிறத நீங்க பார்த்து எழுதுங்க. ஸ்பேஸ் இருக்குது, பேக் ஸ்பேஸ் இருக்குது. பில ஃபுல்லா ஃபங்க்ஷன் கீஸ். என்ன இதுல எஸ்கேப் கீ ஒன்று மட்டும், மற்றதெல்லாம் ஃபங்க்ஷன் கீஸ். சில என்ன இருக்கு? ஸ்பெஷல் கீஸ். என்ன ஸ்பெஷல் கீஸ்? ஈல அரோ கீஸ், அரோ கீஸ். டில நம்பர்ஸ். ரைட், ஓகே. Excuse me, teacher. எஸ், சொல்லுங்க அம்னா. டீச்சர், நான் இப்பத்தான் ஜாயின் ஆன என்னும் ஒரு பயணம் போயிட்டு இருந்தா. ரைட்டா? போனிக்கல. ரைட், ஓகே. இது இப்போ நாங்க 4.3 ஆக்டிவிட்டி 4.3க்குரிய ஆன்சர்ஸ் பார்க்கிறோம். இந்த கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொன்றும் என்ன சொல்றது, ஹைலைட் பண்ணிருக்கு, ஒரு குரூப் பண்ணிருக்கு பாருங்க. ABCDE and சொல்லி அந்த குரூப்ல இருக்கிறதான கீஸ், உங்களுக்கு தெரிஞ்ச கீஸ் ஏதாவது நோட் பண்ண சொல்லி இருக்கு. சரியா? ஏ என்ற குரூப்ல என்னென்ன கீஸ் இருக்கும்? லெட்டர்ஸ் கீஸ் இருக்குது. சரியா? அத போல வேற என்ன இருக்கு? இந்த இருக்கு, ஷிஃப்ட் இருக்குது, கேப்ஸ் லாக் இருக்கு, டேப் இருக்குது, என்டர் இருக்கு. ரைட், மேல பாத்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்குள்ளேயும் இருக்கிறதான கீஸ் உடைய நேம் எழுதட்டா. ஓகே மிஸ். சிவானி மிஸ் எனக்கு விளங்குதா? Yes, teacher. ரைட்.
அடுத்தது யாரு? லிஷானியா. Yes, miss. விளங்குதா? Oh, miss, விளங்குது. ரைட், ஓகே. டீல என்ன இருக்கு பிள்ளைகள்? நம்பர்ஸ். நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள். ஸோ அதுல இருக்கிறது நீங்க எதுனாலும் எழுதிக்கலாம். பிளஸ் மைனஸ், டிவிஷன், மிஸ் எஸ். நாங்களா யோசிச்சு எழுதலாமா? ஆமாம், அதுல இருக்கிறது என்ன Okay, miss. என்னனாலும் நீங்க எழுதலாம். ஓகே மிஸ். அந்த குரூப்ல இருக்கிறது எதுனாலும் நீங்க எழுதலாம். ஈல வந்து அரோ கேஸ், லெஃப்ட் ரைட் பாட்டம் அப். ரெண்டாவது கேள்வி, ரைட் டவுன் தி டாஸ்க் பெர்ஃபார்ம் பை த ஃபாலோயிங் கீஸ். இந்த கீஸ் இதுல படம் போட்டிருக்கு. இந்த கீஸால செய்யக்கூடிய டாஸ்க் என்னென்ன செய்யும்? டிலீட் கீ என்ன செய்யும்? ஷிஃப்ட் கீ என்ன செய்யும்? டேப் என்ன செய்யும்? விண்டோ கீ என்ன செய்யும்னு சொல்லி எழுதிருக்கு. சரியா? டிலீட் கீ என்ன செய்யும்? ஏதாவது ஒரு கரெக்டரையோ லெட்டரையோ என்ன செய்யும்? டிலீட் பண்ணக்கூடியது. ஆனா எஸ். ஷிஃப்ட் என்ன செய்யும்? ஷிஃப்டோட சேர்த்து ஏதாவது ஒரு லெட்டரை நாங்க டைப் பண்ணினா அதை கேபிட்டல் லெட்டருக்கு மாத்தும். என்ன? அடுத்தது ஷிஃப்டோட தான் நாங்க சிம்பிள்ஸ் கூட டைப் பண்ணிக்கொள்வோம். ஷிஃப்டோட தான் சிம்பிள்ஸ் பட்டன்ஸ் அமர்த்தும் போது அந்த சிம்பிள்ஸ் வேலை செய்யும். அது போல டேப் என்ன செய்யும்? ஸ்பேஸ் விடும் பிட்வீன் த வேர்ட்ஸுக்கு இடையில ஸ்பேஸ் விடும். எஸ், ஸ்பேஸ் விடக்கூடியது. அடுத்தது விண்டோ கீ என்ன செய்யும்? ஏதாவது நாங்க ஸ்டக் ஆகி போயிட்டோம்னு சொன்னா விண்டோஸ எங்களுக்கு எடுத்து தரும். அடுத்தது எண்ட். எண்ட் என்னது? டெக்ஸ்ட் எண்டிங் அப்ளிகேஷன் இஸ் யூஸ்ட் டு மூவ் த கர்சர் டு தி எண்ட். டைப் பண்ணி முடியாதுல முடிவு வரது. எஸ், முடிவுக்கு கொண்டு போறதுக்கு எண்ட் அமர்த்தி விட ரைட். ஓகே, போயிடும். வெரி குட். ஸோ அதைத்தான் இதுல கேட்டிருக்க பிள்ளைகள். இந்த கரெக்டர்ஸ் என்ன? இந்த இந்த கீஸால செய்யப்படுகிற டாஸ்க் என்னன்னு கேட்டிருக்கு. சொல்லிக்கொள்ளுங்க.
Excuse me, miss. Yes, Amna. Excuse me, miss. Miss, activity 4.3 ல DK எதுல இருக்க காட்ட முடியுமா? பிள்ளைகள் டிக்கு என்ன இருக்கிறீங்க ஒருக்கா சொல்லுங்க பிள்ளைகள். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். டில என்ன? நம்பர்ஸ் நம்பர்ஸ் என்ன? அக்ஷயன் Yes, miss. என்ன எழுதினீங்க டிக்கு? Yes, miss. டி இந்த குரூப்ல என்ன இருந்தது? Teacher group plan plus minus and number lock போட்டோம். நம்பர்ஸ் ரைட். ஏதாவது எழுதலாம். பிளஸோ மைனஸோ. Number lock போட்டோம். நம்பர் லாக் நம்பர் லாக் இருக்கு. பேஜ் அப் இருக்குது. எண்ட் இருக்கு. ஹோம் இருக்கு. Excuse me, teacher. எஸ். கீபோர்டு நாங்க வரையணுமா? இல்ல வரைய தேவையில்லை. உங்களுக்கு புக் இருக்குதானே? ஒர்க் புக் இருக்குதானே? டீச்சர் ஒர்க் புக் இருக்குதானே? இப்போ ஒர்க் புக்கை வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கூலுக்கு யூஸ் பண்றதா ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா மிஸ்ஸுக்கு காப்பியில நீங்க எழுதி அந்த ஆக்டிவிட்டிஸ் நம்பர்ஸை வழியா போட்டு அதுக்குரிய கொஸ்டனுக்குரிய நம்பர் சரியா போட்டு எழுதி கொண்டீங்கன்னா ஓகே. ஓகே. இதுக்கு வேணுமென்னு சொன்னா சும்மா எழுதி கொள்ளுங்க. இதுல செகண்ட் கொஸ்டனுக்கு வேணுமென்னு சொன்னா சின்னதா ஒரு படம் கீறி கொள்ளுங்க, எழுதி வச்சு கொண்டீங்கன்னா லேசு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செய்யணும். எஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். எஸ். ரைட் ஓகே பிள்ளைங்க, அடுத்த கொஸ்டின் போமா? Yes, miss. ரைட். அடுத்து ஆக்டிவிட்டி 4.4. முதலாவது mention the 3 difficulties and complex which can rise when the mouse is not properly worked. Mention 3 difficulties and conflicts when can arise when the mouse is not properly used.
எங்களோட மவுஸ் வந்து ப்ராப்பர்லி ஒர்க் பண்ணலைன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய வேணும் அந்த டிஃபிகல்டிஸுக்குரிய நாங்க அத மவுஸை சரியா நாங்க பாவிக்கல நாங்க வடிவா அதற்குரிய பொசிஷன்ல இருக்கையில அதை சரியா நாங்க ப்ராப்பர்லி நாங்க யூஸ் பண்ணாட்டிக்கு என்ன டிஃபிகல்டிஸ் வரும் ஓகேயா பெயின் அரவுண்ட் த ரிஸ்ட் எங்க எங்களுக்கு பெயின் இருக்கும் மணிக்கட்டுல சரியா numbers in fingers உங்களோட fingers வந்து வலிக்கும் pain along the forearms and below elbow forearms and elbow ல pain இருக்கும் ரைட் மவுஸை நாங்க சரியா நாங்க யூஸ் பண்ணலன்னு சொன்னா ப்ராப்பர்லி நாங்க யூஸ் பண்ணல நாட் ப்ராப்பர்லி யூஸ் த மவுஸ் what are the difficulties we feel அடுத்து mention 3 difficulties and complaints which can rise when the keyboard is not properly used நாங்க கீபோர்டை வடிவா யூஸ் பண்ணலன்னு சொன்னா என்ன ப்ராப்ளம் வரும் பெயின் in the wrist கையில எங்களுக்கு ப்ராப்ளம் வரும் எங்க மணிக்கட்டுகள் strain from fingers to ஷோல்டர்லயும் ஃபிங்கர்ஸ்லயும் எங்களுக்கு வலி ஏற்படும் பெயின் in the ஃபிங்கர்ஸ்ல ஓகே மிஸ் எழுதியாச்சு ரைட் ஓகே அடுத்த கொஸ்டின் போ மூணாவது ரைட் 5 எக்ஸாம்பிள் ஃபார் கிராஃபிக் சாஃப்ட்வேர் கிராஃபிக் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்கு தெரிஞ்சதுகள் எழுதுங்க Adobe Photoshop, Adobe Illustrator, Microsoft Paint, Smart Draw, Paint software. Right, என்னென்ன கிராஃபிக் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கு பிள்ளையர் அடுத்தது ரைட் 5 எக்ஸாம்பிள் ஃபார் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் வேர்ட் ப்ராசஸிங் நாங்க கூடுதலா பாவிக்கிறது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அபி வேர்ட் இருக்கு ஓப்பன் ஆஃபீஸ் வேர்ட் பெர்ஃபெக்ட் முதலாவது கேள்வி பிள்ளைகள் கிராஃபிக் 5 கிராஃபிக் சாஃப்ட்வேர் சொல்லினது ரெண்டாவது வந்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்
மிஸ் எஸ் அவினாஷ். ஆக்டிவிட்டி 4.4ல 4வது கேள்வியை காட்ட முடியுமா? சரி, வேர்ட் ப்ராசஸிங் சௌமியா. ஓகே மிஸ். மிஸ் நான் எழுதல, இன்னும் ஒரே ஒரு காட்ட முடியுமா? ரைட், குயிக்கா எழுதுங்க. ஓகே மிஸ், எழுதியாச்சு. ரைட், ஓகே. 4.5ல பிள்ளைகள் ஒரு என்னது ஒரு பிக்சர் உங்களுக்கு கேட்டிருக்கு. அவங்க தந்திருக்கிறாங்க. Get the teacher's assistance since their space check for the following activity may differ according to your version of operating system installed in your computer. Let's draw a picture of a clear blue sky with the sun using MS Paint software. MS Paint software use பண்ணி இந்த பிக்சருக்கு டேப்ல இதை எப்படி கீறுறேன்னு பாருங்க. இதுல டிஸ்பிளேல இருக்கு, எப்படி கீறுறேன்னு பாருங்கவா. இதை கீற சொன்னா நீங்க சும்மா நார்மலா ப்ளூ பெயிண்ட போட்டு ஒரு சன்னோட கீற சொல்லியிருக்கு. சரி, அதை எப்படி கீறுறேன்னு இந்த வீடியோவில இருக்கு பாருங்க. எப்படி சாஃப்ட்வேர் ஓபன் பண்றது, எப்படி கீறுறதுன்னு சொல்லி கவனமா பாருங்க பிள்ளைகள். இது ஒருக்கா பாருங்க, எழுதாதீங்க யாரும். இதுல அது எங்க போற பெயிண்ட் ஓபன் பண்ணியாச்சு, பெயிண்ட் ஷீட் ஓபன் பண்ணியாச்சு. விளங்குதா பிள்ளைகள் எப்படி ஓபன் ஆகுதுன்னு? எஸ் மிஸ். எனக்கு பெயிண்ட் ஆப் So please wait. We'll do it slowly, step by step. So you can open up Microsoft Paint, right? But basically you have to do is you can type in the search bar in your. So here you can search here like Paint. So it will suggest you and you can open it up, right? Microsoft Paint. Right, so if it's not installed in your computer, then you have to install this Microsoft Office package and get this. So in your school lab, definitely this may be installed. So you can try it there. So we are going to start with a new blank drawing area, right? So step 1, they're asking to go for the shapes. Here you have different shapes and you have to select the circle shape. Right, you select it, right, the circle shape. Right, if you select it, you can see it like this, right? Can you see the others are not having the shaded thing? So we have selected the circle. So you select it, you use the left mouse button, right? Click it and drag it. So if you drag it like this, it will become oval. So if you drag it like a circle shape, perfect one. You can make it small if you want. So it will be like this. Okay. So you draw the circle like this. Okay. So you can do it if you want to shift this. Yeah. So you have drawn like here. So if you can do it in the middle area, so it's up to you. Right. Then you have to select the pencil tool. Here you have a pencil tool. See, when I select it, it has a shadow.
So you have to select this pencil tool, click the left mouse button, and then you can draw, right? So hope you have remembered in the picture, they have some lines around, small lines around the circle. This is a sun we are going to draw, right? So you can click the mouse button and drag for different areas, and you can draw it, right? Like this. So if you want, you can have some curves way. It's more looking more natural, but otherwise you can use these lines also. Now, if I show you this line, it's like more straight. So if you want that, you can use that particular one, or I'm using the pencil one as in the textbook. So if you want to erase, there's an eraser here. So if you want to make it a big one, big eraser, click on the Control and plus. So then it will become big, right? Control key and the plus key, both together. If you want to make it small, Control plus the subtractions. So then the eraser is going to become big, then it's easy. So I'm clearing up this. If you want, you can use those lines, but in your textbook, as they were taught to use the pen, I'm using that tool and draw, right? So I'm clicking on the left mouse button, right? And I am drawing. I just click on left mouse button and drag. That's it. So please give a try, right? Don't skip these parts. These are practical things and which will be useful for you in future. Not for the exam maybe, because in the exam you don't have a practical session. But it's really helpful. So they have used small lines in between the big ones. So I also follow similar thing. So using the mouse, it may be a bit hard to draw, right? But you can give a try. Okay, we have drawn the sun. I have drawn it in the middle way. So I have drawn the perfect sun, but in your textbook, it's about halfway. So no worries, right? Only they have drawn the top part for the race. And then they're asking to take another 2 circles for the eyes and cheeks, right? Okay, we'll get the circle again, right? We'll have small 2 circles for the eyes, right? And the eye cheeks, right? And inside the eye, there's another small circle. Can you see? There's a small one here. This one is not drawn perfectly. So I am making my eraser small, control key and the minus key. So I'm going to erase this one and draw it again. Like this. And I have to draw the mouth. So for mouth, I'm using a bit like a kind of a brush with black color. Like this. I want to show you another tool. And then the eyes, you can see only the eyeballs are white, others are black. So you can color it with this paint bucket, the fill with color tool, right? You can use it and you can use the black color from the color palette. Anyway, it's having black. So I'm coloring only the eyes. Okay, so mouth, they have used the pencil tool, but I have used the brush to show you some more, right? And then we are going to color this thing. You can use this paint basket thing and the color palette, right? So we'll take the red color for the sun, right? And we'll just click here, just click it here. According, because in this space. But remember, if you have some kind of a space. விளங்குதா பிள்ளைகள் எப்படி கலை பண்றது விளங்குதா? எப்படி கீறினா எப்படி கலை பண்றது? அடுத்தது போமா, அப்ப அடுத்த கேள்வி போமா. Okay, miss. Right. Okay, miss. Demo.
and then use Microsoft Word. Activity 4.6. Okay, let's use the MS Word application. எப்படி நாங்க ஆன் பண்றது சரியா? முதலாவது என்ன செய்யணும்? எங்கட கம்ப்யூட்டர்ல இருக்கிற விண்டோஸ் கீ இருக்குது. விண்டோஸ் கீக்கு போகணும். விண்டோஸ் கீல போனோம்னா செலக்ட் ஆல் ப்ரோக்ராம். அதுல ஆல் ப்ரோக்ராம் வந்து இருக்கு பிள்ளைகள். அதுல போயிட்டு நாங்க எம்எஸ் ஆஃபீஸ், அதுக்கு பிறகு எம்எஸ் வேர்ட், ரைட்? 4 இருக்கு. எம்எஸ் ஆஃபீஸ்ல 4 இருக்கு. எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட், எக்ஸல், அக்சஸ், பவர் பாயிண்ட் 4. அதுல எங்களுக்கு என்ன தேவை? எம்எஸ் வேர்ட். ஸோ எம்எஸ் வேர்டை நாங்க ஓப்பன் பண்ணோம். இப்போ இது வந்து எப்படி எம்எஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்றோன்னு சொல்லி சரியா? Application. இது இந்த மிஸ் செய்து காட்டுறா. எப்படி சர்வ் பண்றேன்னு தெரியும் தானே பிள்ளைகள்? எப்படி சர்வ் பண்றேன்னு தெரியுமா? சோபிதன் வேர்ட் டாக்குமெண்ட் எப்படி சர்வ் பண்றேன்னு தெரியுமா? மிஸ் செய்து காட்டுறதா? நோ மிஸ் தெரியும். தெரியும். யாருக்கும் தெரியாதா எப்படி சர்வ் பண்றதுன்னு சொல்லி? டாக்குமெண்ட் வேர்டா இருக்கலாம், எக்ஸல், அக்சஸ், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று டாக்குமெண்ட் சர்வ் பண்ண வேணும்னா தெரியும் தானே எல்லாருக்கும்? ரைட், ஓகே. அப்ப நாங்க 4.7 பார்ப்போம். 4.7. Explain what is mean by an audio tape. Audio tape ன்னு சொன்னா என்ன? Audio tape ன்னு சொன்னா என்ன பிள்ளை? வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட். ஏன்னா அதுல வீடியோ நாங்க அனிமேஷன் பார்க்க முடியாது. So it is a magnetic tape which is used to record sound. Sound only நாங்க ரெக்கார்ட் பண்றது தான் நாங்க எப்படி சொல்லுவோம்? ஆடியோ டேப், ரைட்? அடுத்தது ரைட் 5 examples for audio editing software. Audio editing software குரிய examples. Audio editing software. Audacity, Adobe Audition, Waypad, Logic Pro X, FL Studio. Okay, எழுதிட்டீங்களா? Right. And the third example, what is mean by a video tape? Video tape ல என்னது? அனிமேஷன் எல்லாம் இருக்கும். So it is a magnetic tape used for store video and audio. வீடியோவும் ஆடியோவும் சர்வ் பண்ணக்கூடியதான் என்னது? வீடியோ டேப். கடைசி கொஸ்டின் கொடுக்குறீங்க. மிஸ் 3வது கொஸ்டினை காட்ட முடியுமா எனக்கா? இவ அனிமேஷன் எழுதிட்டீங்களா? ரக்மா எழுதிட்டீங்களா? ரக்மா ஆ
Okay, Miss. எழுதிட்டேன். Okay, Miss. ஓகே ரைட். இன்றைக்கு நாங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கொள்வோம் பிள்ளைகள். வர கிளாஸ் மிச்சது பார்ப்போம். இன்றைக்கு படிச்சதுல ஏதாவது விளங்காம இருக்கா பிள்ளை? நோட் பண்ணினதுல ஏதாவது விளங்காம இருந்தா கேளுங்க பாப்போம். விளங்காம இருக்கா? இல்ல அப்படியா? No, Miss. ரைட். ஓகே ஓகே எல்லாருக்கும் தேங்க்யூ பிள்ளைகள். குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். Thank you, teacher. Bye, teacher. Thank you, teacher. Bye, teacher. Thank you, Miss. Bye, Miss.